ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குட்டி பாப்பு கார்ட்டூன் சேனலோட அட்மின் பிருந்தா. ஸோ நேற்று நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. ஆமாங்க, முக்கியமான விஷயந்தான். அது ஸ்டோரி பற்றி, சேனலை பற்றி தான். ஸோ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெஞ்சம் பேசுதே. ஃபஸ்ட்டு நெஞ்சம் பேசியை வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நெஞ்சம் பேசியில் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் வந்து பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் தான் கவர் பண்ணாமல் இருக்கேன். அதையும் கொஞ்சம் நாளில் கவர் பண்ணிவிட்டு நெஞ்சம் பேசிய சீரியலை முடிக்க போகிறேன். ஸோ ஏன் நெஞ்சம் பேசிய சீரியலை இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விகள் வந்து வரலாம். என் ஸ்கிரிப்ட் இது தாங்க, இவ்வளோ தான் என்னோடய ஸ்கிரிப்ட்டு. நான் இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்துட்டு இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு என் ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது. ஸோ என் ஸ்கிரிப்ட் படி நான் ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டையுமே முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் முடிச்சுட்டோன்னா நெஞ்சம் பேசி வந்து முடிஞ்சிடும். பட் வந்து என்னென்னா, எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை என்னென்னா, அது வரைக்கும் நம்ம சேனல் இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட்னால நிறைய சேனல்ஸ் வந்துட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதாவது மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலும் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் வந்துட்டு போன சேனல் வந்துட்டு திரும்பி வராது. அதுதான் வந்து உண்மை. ஏதோ ஒரு சேனலில் கூட சொல்லியிருந்தாங்க, என் சேனல் போனால் கூட எப்படியாச்சும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பிகாஸ் அவங்க நிறைய சேனல்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு, இந்த தமிழில் இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருக்கவங்க அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க அப்படி சொல்லியிருந்துருப்பாங்க போல். வேறு எந்த இஷ்யூனாலும் சேனலை வந்து அகைன் நம்ம வாங்கிடலாம். பட் இந்த இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் அப்படிங்கிற இஷ்யூவில் சேனலை நம்மளால் திரும்பி மானிட்டைஸ் வந்து பண்ணவே முடியாது. ரீசன் வந்துட்டு என்னென்னா, அது ஒரு புது அப்டேட்டு. அது வந்து என்னென்னா, நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு டிமானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் மூலயமா டிமானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதிலெலாம் வந்துட்டு அவங்க அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அவ்வளோ வியூஸு, மில்லியன் கணக்கில் வியூஸ் வச்சுருந்தவங்க சேனல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு. மற்றபடி அதான் அவங்களோட நம்பிக்கை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு செகண்டரி திங் வந்து என்னென்னா, இஃப் இன்கேஸ் என் சேனல் போயிடுச்சு அப்படின்னா, நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போவே எனக்கு வந்துட்டு என்னென்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதோட அதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ எப்போ வந்துட்டு இந்த சேனல் வந்து பர்மனன்ட் நமக்கு கிடையாது, எப்போ வேணாலும் சேனல் போகலாம், அதாவது எப்போ வேணாலும் டிமானிட்டைஸ் ஆகலான்னு ஒரு தாட் வந்து வந்துச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், சேனல் வந்து போயிடட்டும், ஸோ போகிறபடி போகட்டும், இருக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ போடலாம். அது போனால் நம்ம வந்துட்டு நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஐடியாலாம் நான் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ட்வீன் கிராஃப்ட் ஆப், இந்த லவ் ஸ்டோரி போடலாம் அப்படிங்கிற தாட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். இதுக்குள்ளே வந்தோடனே எனக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் நான் வந்துட்டு சம்பாதிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு படிக்கணும்னு தோணவே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து மறுபடியும் தோணவே வந்து இல்லை. பட் எப்போ வந்துட்டு இது மாதிரி சேனல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் மூலயமா அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சோ, அப்போவே வந்துட்டு நம்ம சேனலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் போயிடும். ஸோ நமக்கு வந்துட்டு பர்மனன்ட்னா இது படிப்பு தான். ஸோ இனிமேல் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு பழைய மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்து நம்ம வந்து ஒரு நல்ல ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்துட்டு ஆசையே. ஸோ அகைன் நான் படிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து சீரியல் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா சேனலை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனலை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்ட மாட்டேன். சேனல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுவேங்க. ஒருவேளை சேனல் வந்து டிமானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்போ வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நிறையா இருக்குது, பிளான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று படிக்கிறது சொல்லிட்டேன், அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பனாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அதனால் அண்டு இன்னொரு மெயின் ரீசன் நான் இன்னொரு சேனல் ஆரம்பித்து மறுபடியும் இந்த கார்ட்டூன் கேட்டகரிக்குள்ளார வரணும்னு விரும்பாததுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இங்கே நிறைய ஃபேக் பீப்புள்ஸ் தான் இருக்காங்களே.
ஃபேக் பீப்புள்ஸ் தான் சுற்றி வந்திருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பழகி பார்க்கும்போது தான் தெரியும் வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி கேரக்டரை வந்துட்டு நான் பார்த்துட்டேன் என் லைஃப்பில். கேரக்டர்ஸ் நான் வந்து பார்த்துட்டேன். ஏன்னா நான் எனக்கு வந்துட்டு இந்த வெளியில் போகிற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ளார் எடுத்து விட்ட கதைன்னு சொல்லிட்டு எங்கள் சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் செவனேன்னு இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு, அதாவது நம்ம ஒருத்தவங்க பேசுகிறத பார்த்து அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி நானும் ஆசைப்பட்டு போனேன். ஆனால் அங்கே அவங்கக்கிட்ட பேசி பார்க்கும்போது தான் புரிஞ்சது அவங்களுக்கு ஜால்ரா தட்டினா தான் பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு. எனக்கு அந்த ஜால்ரா தட்ட வரல. ஜால்ரா தட்டி ஒருத்தவங்களுக்கு நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு செட் ஆகலை. அதனால் வந்துட்டு துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி நான் விலகி வந்துட்டேன். ஸோ அதனால் நான் பட்டதுனால சொன்னேன் நான். அதனால் வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதுக்காக ஃபேக் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குட் சோல்ஸும் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு, நிறையா பேருக்கு தெரியும் உங்களுக்கு. அது பட்டுமாமா லவ் கார்ட்டூன்ஸோட அட்மின் வந்துட்டு ரஞ்சிதா சிஸ்டர் தான். எனக்கு கிடைச்ச ஒரு குட் சோல். அவங்க உண்மையான உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சன் அண்ட் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்னா அவங்க தான். என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு பர்சனை சொல்லுவேன்னா அவங்கள சொல்லுவேன் நான். ஏன்னா நானும் ரஞ்சிதா சிஸ்டரும் கார்ட்டூன் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாங்கள் கப்பிள் சேனல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் கப்பிள் சேனல் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் 2024 ஃபெப்ரவரியில் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கோம். நிறைய ஷேர் பண்ணிப்போம். அண்ட் அவங்க எனக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை தான் வந்து முக்கியம். எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சன் அவங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே என் பர்சனல்லையும் சரி, என்னோட கரியர் வைஸும் சரி, அண்டு என்னோட எல்லா விஷயங்கள்லையுமே எனக்கு நல்ல சஜஷன் கொடுப்பாங்க. நான் தப்பு பண்ணும்போது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் பண்ணினது கரெக்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட கஷ்டமான என்னோட சந்தோஷமான எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே ரஞ்சிதா சிஸ்டர் இருக்காங்க. இதில் ஒரு பெரிய இது என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் பக்கத்து வீடு பக்கத்தில் தான் இருக்கும், அடிக்கடி பார்த்துக்குவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த 2.5 years ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு நாங்கள் ஒரு தடவை கூட மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஃபுல்லாக ஃபோனில் மட்டும்தான். சரி, இப்போ இருக்கும் உங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல மேட்ருக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க. மேட்ருக்கு வந்து வரேன். அவ்வளோதாங்க, இதுதான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் நியூ ஸ்டோரி வந்து என்னென்னா, நான் இப்போ சொல்கிறேன். நியூ ஸ்டோரியை பற்றி என்கிட்ட நிறைய பேர் அப்டேட் கேட்டீங்க. நியூ ஸ்டோரி ரெடியாக இருக்குங்க. டைட்டில் சாங் ரெடியாக இருக்குது. டைட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டோரி ஸ்கிரிப்டும் ஓரளவு ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, நெஞ்சம் பேசியவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நியூ ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஒருவேளை நெஞ்சம் பேசிய முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம சேனல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நியூ ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கான அப்டேட்டை நான் வந்து நெஞ்சம் பேசிய முடிய போகிற ஸ்டேஜில் தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலை. நெஞ்சம் பேசிய இப்போ தான் முடியும், அப்போ தான் முடியும்னு சொல்ல தெரியலை. ஏன்னா நம்ம யோசிச்சு வச்சிருப்போம், அது வந்து வேற மாதிரி வந்து போகும். பட் நெஞ்சம் பேசி முடிய போகுது, இது மட்டும் கன்ஃபார்ம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நியூ ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வரும். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோட சேனல் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் நான் வந்துட்டு ஸ்டோரி வந்து போடுவேன். அதுக்கப்புறம் வந்து சேனல் போயிடுச்சுன்னா இன்னொரு சேனல் ஆரம்பித்து அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க. நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன். ஏன்னு ரீசன் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், மறுபடியும் சொன்னால் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரீசன். அப்புறம் இந்த கொஸ்டினை கேட்டுட்டு வருவீங்க, சேனல் வந்துட்டு போனால் எனக்கு கவலை இல்லை, நான் வேறு பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ எதுக்கு நீங்கள் முகம் காட்டி வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்னோடய ஃபேஸை வந்து எப்போ ரிவீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைலாம் இல்லாததுக்கு முன்னாடியே நான் வந்து ரிவீல் பண்ணியிருந்திருப்பேன். என் சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என் பர்த்டே ஆகட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே ஆகட்டும், என்னோடய பையன் பர்த்டே ஆகட்டும், எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் கம்யூனிட்டி போஸ்ட் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த இஷ்யூலாம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, மார்ச் எண்டு அண்ட் ஏப்ரல் மந்த் இதுலேருந்து தான் இந்த இன்னான் தட்டி கண்டட் மூலயமா சேனல்ஸ் ஒன்று போயிட்டுருக்குங்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் நான் வந்து ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணது எப்போனா முன்னவே ரிவீல் பண்ணிட்டேன். நீங்கள் போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் நான் ஃபஸ்ட்டு லைவ் வந்திருப்பேன். இது வரைக்கும் எந்த கார்ட்டூன் அட்மின்ஸுமே வந்துட்டு அவங்க ஃபேஸை காட்டி லைவ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து என்னோட ஃபஸ்ட் லைவ்லேயே நான் ஃபேஸை காட்டி தான் போட்டேன். பிகாஸ் எனக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் வந்து ஃபேஸை காட்டி வந்து போட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்போலேருந்தே ஃபேஸை காட்டிட்டு தான் இருக்கேன். என்னோட ஃபேஸை காட்டுறதுல எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படிலாம் நான் வந்துட்டு
சொல்ல மாட்டேன். எனக்கு அதில் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு விருப்பம் தான். அண்ட் புதுசாக நான் ஃபேஸ் காட்டுறேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி என்னோடய ஃபேஸை வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் வந்துட்டு காட்டியிருந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு வராதீங்க. ஃபைனலி அதான் சேனல் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுவேன். சேனல் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த கார்ட்டூனுக்குள்ளார வர மாட்டேன். அது வந்துட்டு நான் ஷுவராக சொல்கிறேன். அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் அதில் ஒன்று முக்கியமாக படிக்கிறது, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது. ஸோ அதை வந்து படிக்கிறது ஒரு இது. மறுபடியும் இதில் வர எனக்கு விருப்பம் கிடையாது, இந்த கார்ட்டூனுக்குள்ளார வர எனக்கு விருப்பம் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா சேனல் இருக்குது, அதை நம்மளால், அதாவது ஒரு சேனல் வந்து இருக்கும்போதே அதை நம்மளுக்கு விடுறதுக்கு மனசு வராதுங்க. அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ சேனல் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து கொடுப்பேன். அண்டு ஃபஸ்ட்டு நெஞ்ச பேசி முடியட்டும். நியூஸ் ஸ்டோரிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நெஞ்ச பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் ஸ்டோரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். அண்டு சேனல் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியலை. ஸோ சேனல் இருக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். பட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ண சேனலில். இல்லைனாலும் ஓகே தான், ஏன்னா என்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். எதாக இருந்தாலும் காட் தான் வந்து டிசைட் பண்ணுவார். அண்ட் நம்ம லக்கு தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலி நான் வந்து கன்வே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய பேச்சை வந்துட்டு பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பாருங்கள். நெஞ்ச பேசிய சீரியல் முடிய தானே போகுது, அதனால் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அண்டு எண்டு வரைக்குமே உங்களுக்கு ட்விஸ்ட்டோடு தான் வந்து இருக்கும். நான் இதையே இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிக்கிறேன். நெஞ்ச பேசிய ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பேன். எண்ட்லேயுமே அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் நெஞ்சம் பேசிட்டே முடிகிற வரைக்கும் சீரியல் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.